ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் இந்த மாதிரி டபுள் எஃபெக்டோட எடிட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட்டாயம் வந்துடும். மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கட் அவுட் பண்ணாத ஒரிஜினல் பிக்சர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்களா, அதே பிக்சரை வந்து மறுபடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுருங்க. இமேஜை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. உங்கள் ஃபிங்கரில் இந்த கார்னரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வேணுனாலும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ உங்களோட பிக்சரை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன் நான். சேச்சுரேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. விக்னேட் ஆப்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபுல்லாகவே வச்சுருங்க. இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. பிஐபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஏற்கனவே கட் அவுட் பண்ணி வச்ச பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இங்கே டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எவ்வளோ லேயருக்கு செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த லேயருக்கு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிருக்கும். டிக் மார்க் தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்படி காணாமல் போயிடுச்சுன்னா எதுவும் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா பிஐபி ஆப்ஷன் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணிங்களோ அதே திரும்பவும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துடும். மேலே இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. இதில் கான்ட்ராஸ்ட் ஒரு 15:10 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ, எப்படி வச்சா பிக்சர் நல்லாயிருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் அதே மாதிரி உங்களுக்கு 10 இல்லை 20 அந்த மாதிரி எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 18-15 அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்க்ரீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி அது டவுன்லோட் ஆகலைன்னா யூடியூப்லேயே நிறைய இருக்குது டெம்ப்ளேட்ஸை, அதை வந்து சர்ச் பண்ணி ஸ்னாப் டியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் டியூரேஷன் கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கான் கொடுத்து ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அந்த செகண்ட்ஸ் வந்து கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மியூசிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் மை மியூசிக் எஃபெக்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஸ்டேட்டஸ் சாங்ஸ்லாம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக உங்களுக்கு வந்துடும். மை மியூசிக் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
ஃபைல் மேனேஜரில் இருக்கிறது, ஃபோனில் இருக்கிறது எல்லா சாங்ஸுமே உங்களுக்கு இதில் வரும். இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் அந்த சாங்கை வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு சாங்கை வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து 30 செகண்ட்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச லைன்ஸ் எதுவோ அதை வந்து ஸ்பிட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் ஸ்பிட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஆடியோ கட்டர்னு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குரோம்ல இருந்து நீங்கள் ஒரு லைனாக ஒரு லிரிக்ஸாக நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இது வந்து உங்களோட ஸ்கில் தான். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கலர் கொடுத்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். டெக்ஸ்ட் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. இப்போ நான் இதை வந்து ஹோல்டு பண்ணி ஏன் மேலே வந்து வைக்கிறேன்னா, கொஞ்சமாக தள்ளி லிரிக்ஸ் கொஞ்சம் எனக்கு லேட்டாக வந்துருச்சு, அந்த ரீசனுக்காக நான் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து லிரிக்ஸ் இதுக்கோட மேட்சிங்காக வரும். இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்பிட் பண்ணி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே இது எப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு இதில் வந்து எடிட் கொடுத்துட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாமே 30 செகண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து பண்ணிட்டு வரணும். கடைசியாக வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஹாட் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அப்படி உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகலைன்னா யூடியூப்லேயே ஹாட் டெம்ப்ளேட்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா வரும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஸ்னாப்டியூப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணி மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஹார்ட் அப்படியே வரும். சப்போஸ் வரலன்னா லைட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்து ஒரு டைம் வீடியோ ஃபுல்லாக நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க.